ஓம் ஜடாவர்ணச்சர்ச்சாத்யநேகப்பிரகார त्रयीलक्षणोच्चारणे व्यासकल्पः तथा कल्पसूत्रप्रयोगाद्यभिज्ञः स्रष्टा साक्षात् सर्वतन्त्रस्वतन्त्रः. வேதமாதாவின் கருணை பாகம் 5 சொல்ல வேண்டும். இதன் நடுவில் சில பல வியக்திகள் வேதக்கதைகள் என்னும் தலைப்பு கொடுத்து தாங்கள் சம்பூர்ணமாக வேதாத்தியனம் செய்யாமலேயே வேத பாஷ்யாத்தியனமும் செய்யாமலேயே ஸ்ரௌத பிரக்கிரியையும் அத்தியனம் செய்யாமலேயே தான் தோன்றித்தனமாக வேதக்கதைகளானது யூடியூப் சேனலில் நிறைய வெளிவருகின்றது. அது அடியனை போன்றவர்களுக்கு மனசு மிகவும் வருத்தமுற்று சாதாரணமான வைதிக ஜனங்களுக்கு விஷயத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஒன்று உண்டாகி தற்பொழுது வெளியிடுகிறேன். எல்லோரும் பொறுத்திருந்து விஷயத்தை கேட்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது ஒரு சுவாமி சம்ஹிதா 3வது காண்டம் என்று ஒருவர் ஆரம்பிக்கிறார். இன்னொரு சுவாமி காடகம் அருணம் வேதக்கதைகள் என்று ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரியாக பாஷ்யக்காரர் 3ஆம் காண்டம் சொல்கிறேன் 2ஆம் காண்டத்து பாஷ்யம் சொல்கிறேன்னு எங்கேயுமே கிடையாது. அந்த பாஷ்ய பிரக்கிரியையே வேறு. அதே மாதிரி காடகம் சொல்கிறேன் அருணம் சொல்கிறேன்னு சொல்கிறது கதைகள் சொல்கிறேங்கிறதுக்கும் பிரமாணங்கள் கிடையாது. அந்த பிரக்கிரியையே வேறு. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால் வேதத்தை இவர்கள் குருமுகமாகத்தானே அத்தியனம் செய்தனர். அதுபோல் வேதாந்த விஷயமான பிரம்மசூத்திரத்தினுடைய ஸ்ரீபாஷ்யத்தையும் குருமுகமாகத்தானே காலக்ஷேபம் செய்து வெளியே வருகின்றனர். அப்படி இருக்க வேதபாஷ்யமும் ஒரு குருமுகமாக அத்தியனம் செய்திருந்தால் இந்த மாதிரியான கோளாறுகள் வராது. வேதத்தை இவர்கள் சுயமாக கற்றார்களா குருமுகமாக கற்றார்களா? வேதாந்த காலக்ஷேபத்தை சுயமாகவே கற்றுக்கொண்டார்களா குருமுகமாக கற்றுக்கொண்டார்களா என்பதை யோசனை செய்து பார்க்க வேண்டும். ஆகையால் இப்படி 2ஆம் காண்டம் 3ஆம் காண்டம் 4ஆம் காண்டம்னு சொல்கிறதெல்லாம் பாஷ்ய ரீதியாக கிடையவே கிடையாது. அப்படி சொல்லவும் கூடாது. இது மகா அபசாரமாக காரியமானதாகும். ஆகவே வேதபாஷ்யமும் ஒரு வேதபாஷ்ய அதிகாரியிடம் 8 வருஷ காலம் 9 வருஷ காலம் ஸ்ரௌத பிரக்கிரியையுடன் ஸ்வர விஷய ஸ்ரௌத ஏற்கனவே அடியேன் சொல்லியிருக்கிறேன். பிரக்ரியா ஸ்வர மீமாம்சா நியாயை சக பாஷ்யார்த்தா ஜ்ஞேயா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரீதியில் ஒரு வேதபாஷ்யம் வாசித்த அதிகாரியிடம் படித்தால்தான் பாஷ்யாத்தியனமானது பாஷ்ய ரீதியாகவே சொல்ல முடியும். தற்பொழுது 2ஆம் காண்டத்து பாஷ்யம் சொல்கிறேன் 4ஆம் காண்டத்து பாஷ்யம் சொல்கிறேன்னாக்கா இந்த மாதிரியெல்லாம் பாஷ்யக்காரர் 4ஆம் காண்டம் 3ஆம் காண்டம் எங்கேயும் விவகாரம் பண்ணி பாஷ்யம் பண்ணலை. அதனால் பாஷ்யக்காரருடைய வேத பாஷ்யக்காரருடைய செயலி எந்த ரீதியில் இருக்கிறதோ வித்யாரண்ய சுவாமி செயலியாகட்டும் பாஸ்கர பட்ட மிஸ்ர செயலியாகட்டும் அந்த செயலியிலேயே தான் பாஷ்யம் சொல்ல வேண்டுமே தவிர தாந்தோன்றித்தனமாக தனக்கு இருக்கும் அல்ப சம்ஸ்கிருத வியுத்பத்தியை கொண்டு வேத பாஷ்யம் நிர்ணயம் செய்ய முடியாது. ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஒரு சுவாமி இந்த மாதிரி தான் சமஸ்த தேவதைகளும் லஞ்சம் வாங்கும் தேவதைகள், இவர்களுக்கு லஞ்சம் கொடுத்துத்தான் நாம் நம் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று எழுதியிருந்தார். அடியேனிடம் அந்த கிரந்தத்தை காண்பித்தார். அப்பொழுது சொன்னேன், நீங்கள் எழுதினபடியே தேவதைகளெல்லாம் லஞ்சம் வாங்குபவர்களாகவே இருக்கட்டும், அந்த தேவாதிராஜன் லஞ்சம் வாங்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதியா? அப்போ தேவாதிராஜன் எல்லா தேவதை காட்டியும் மனுஷர்களிடமிருந்து தேவதைகள் லஞ்சம் வாங்குகிறார்கள், தேவதைகளிடமிருந்து தேவாதிராஜன் லஞ்சம் வாங்குகிறாரா அப்படி என்று கேட்டார். அந்த மாதிரி அர்த்தம் துணிக்கும்படியாக புஸ்தகங்கள் எழுதுவது காரணம் என்னவென்றால்
தான் தோன்றித்தனமாகவே பாஷ்யம் பார்ப்பதனால் வந்த கேடுதான் இது. ஆகவே அனைவரும் க்ஷமித்து கொள்ள வேண்டுமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறேன். வேத பாஷ்யம் சொல்லுவதென்றால் எப்படி இவர்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 60 வருஷமாக அர்த்த வேதாத்தியனம்தான் இருக்கிறது. சம்பூர்ண வேதாத்தியனம் செய்த பண்டிதர்கள் ஒருவர் கூட இல்லை. சம்பூர்ண வேதாத்தியனம் செய்த மகான் தூப்புல் சுவாமி தேசிகனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று வாதி பீகர மகாகுரு சுவாமி தனது தேசிக சப்ததி ரத்ன மாளிகா என்னும் கிரந்தத்தில் இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். தேசிக நிஷ்ட வித்யாம் பிரகிருத்திய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜடா வர்ணச்சர்ச்சாதி அநேக பிரகார த்ரயி லக்ஷணோச்சாரணே வர்ணக்ரமாத்தியனே இத்யர்த்தः வியாசகல்பः ததா கல்பசூத்திர பிரயோகாத்யபிஜ்ஞः தான் கல்பசூத்திரோக்த சொல்லப்பட்ட பிரயோகோ நாம அனுஷ்டானம் இத்யர்த்தः யுஜ்யதே பிரகர்ஷேண அனுஷ்டீயதே இதம் கர்ம இது பிரயோக அனுஷ்டானம். அந்த ஆதிசப்தத்தினால இதராளுக்கும் தேசிகன் போயிருந்து அக்னிஹோத்ராதிகளை பண்ணி வைத்தார் என்று வியாக்கியானம் சொல்கிறது. ததா கல்பசூத்திர பிரயோகாத்யபிஜ்ஞः ஸ்ரஷ்டா சாட்சாத் சர்வதந்திர ஸ்வதந்திரா அப்படிங்கிறார் அவர். அப்படி வேதத்தில் ஒரு மரியாதை புத்தியும் பயபக்தியும் அவருக்கு இருந்ததினால் அந்த மாதிரி அவர் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். நம் சம்பிரதாயத்திலே இப்பொழுது சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் தனக்கு எல்லா விதத்திலும் சர்வஜத்துவம் இருக்கிறது என்று இவர் போலியாக நினைத்து கொண்டு மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த மாதிரி கதைகளை எல்லாம் சொல்கிறார்கள். இதை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று அடியனுடைய தாழ்மையான விண்ணப்பம். சுபமஸ்து. ஆஞ்சநேய மதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரியாத தரு மூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். ஸ்ரீமதே ஆஞ்சநேயாய நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். வேதமாதாவின் கருணை பாகம் 5 மீண்டும் வெளிவரும் என்று பிரார்த்திக்கிறேன்.